வெல்கம் டு த பி சீரீஸ். பி தேங்க்ஃபுல் என்கிற வார்த்தைய இன்னைக்கு தியானிக்க போறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கொலோசேயர் 3:15 இந்த வார்த்தை சொல்லப்படுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். நாம் எவ்வளவு பெற்றுக்கொண்டோம், அதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா அப்படின்றதுதான். தேங்க்ஃபுல்னஸ் என்ன செய்து, இது ஒரு ஃபில்டர் போல செயல்படுது. கசப்புகளை வடிகட்டி நன்மைகளை மாத்திரம், நல்லவைகளை மாத்திரம் உள்ளே அனுப்புற ஒரு ஃபில்டர் போல, வடிகட்டி போல இது செயல்படுது. ஸ்பாஞ்சுன்னு ஒன்று இருக்கு, பஞ்சு. அது என்ன செய்யும், எங்க அழுக்கு இருந்தாலும், எங்க என்ன கொட்டி இருந்தாலும் அங்க வச்சு இழுத்தோம்னா அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கும். எல்லாவற்றையும் உள்ளே எடுத்துக்கொள்ளுகிற ஸ்பாஞ்ச் போல அல்ல. எதை எடுக்கிறோம்? பிறர் பேசிய வார்த்தைகள், நம்மை குறித்து அவர்கள் சொன்னதாக யாரோ சொன்ன வார்த்தைகள், நமக்கு எதிராக கெடுதல் செய்தது, அவர்கள் நடந்து கொண்ட விதம், நாம் கேள்விப்பட்டது, இப்படி நம்மை பழி வாங்கினவர்கள், நமக்கு கெடுதல் செய்தவர்கள், எல்லாவற்றையும் உள்ளே இழுத்துக் கொள்வதல்ல. நாட் லைக் அ ஸ்பாஞ்ச் அப்சார்பிங் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் உள்ளே இழுக்கிற அழுக்கு, கசடு எல்லாவற்றையும் உறிஞ்சுகிற ஸ்பாஞ்ச் மாதிரி அல்ல. நாம் நல்லவற்றை உள்ளே எடுத்துக்கொண்டு தீயவற்றை விட்டு விடுகிற நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருப்போம். இங்க யோசிங்க, நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நம் மனதிற்கு சந்தோஷத்தை தருகிற நன்மையான காரியங்கள் நடந்திருக்கா இல்லையா? ஏன் நீங்க தீய நாட்கள் அல்லது வருத்தமான நாட்கள், வேதனையான நாட்களை நினைச்சிட்டு இருக்கீங்க? நன்மையான நாட்களை நினையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த எண்ணி முடியாத அதிசயங்களை நினையுங்கள். தீங்கு, துன்பம், கண்ணீர், கவலை, கஷ்டம், நோய், இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவரிடம் பெற்ற நன்மைகளை நினைத்து கொள்ளுங்கள். அவரிடம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இவைகளை செய்யும் போது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார். மனிதர்களிடத்திலும் நன்றி சொல்லலாம், அவர்கள் செய்த நன்மையான காரியங்களுக்காக. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரிடம் நன்றி சொல்லலாம், அவர் செய்த எண்ணி முடியாத காரியங்களை நினைத்து. So be thankful. God bless you.